கலாத்தியர் 3:28. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனனும் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நான் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறேன். ஆவியானவர் கொடுக்கிற முதல் சாட்சி, நான் தேவனுக்குள் ஒன்றாயிருக்கிறேன். 29வது வசனம். 29வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆவியானவர் கொடுக்கிற சாட்சி, நீ ஆபிரகாமுடைய பிள்ளை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நீங்க யாரு? சத்தமா சொல்லுங்க, ஆபிரகாமின் பிள்ளை. மத்தேயு 1:1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இப்ப உங்க வம்சம் எங்க இருந்து, உங்க வரலாறு எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஆபிரகாமின். உங்க வரலாறு எங்க இருந்து ஆரம்பிக்குது? உங்க அப்பாட்ட இருந்து இல்லை, உங்க அப்பாட்ட இருந்து ஆரம்பிக்கல உங்க வரலாறு. உங்க வரலாறு சிலது கேட்கலாம், சிலது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சிலது ஏண்டா கேட்டோம்னு இருக்கும். உங்க வரலாறுலாம் பேசாதீங்க. கிறிஸ்துவுக்குள்ள நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்ப என் வரலாறு எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஆபிரகாமின் வம்சம். என் வரலாறு எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஆபிரகாம் இருந்து ஆரம்பிக்குது. அந்த ஆபிரகாமுடைய மகன் தான் தாவீது. அந்த தாவீதோட மகன் தான் இயேசு. அந்த இயேசுக்குள்ள பிறந்திருக்கிற சகோதரன் தான் இந்த பிரிந்துரை, இந்த ஷாரன் லோரியா, இங்க இருக்கிற அத்தனை பேரும். உங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு, நல்லா கவனிச்சுக்கங்க. உங்க தலைக்கட்டு உங்க பின்னாடி இருக்கிற ஆள் இல்ல, உங்க தலைக்கட்டு இந்த உலகத்துக்கே தகப்பன். நீங்க பெரிய தலைக்கட்டு குடும்பம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க அப்பா ஒரு பெரிய பொருளாதாரத்தில் சரியில்லாத நிலைமையை வச்சுட்டு போயிருக்கலாம். உங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம். உங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா அவர் இருக்காப்புல பாருங்க, யாரு? ஆபிரகாம். அவர் யாரு தெரியுமா? வெள்ளியும் பொன்னும் உடைய சீமா. என் வரலாறு தரித்திர வரலாறு கிடையாது. என் பாட்டையா இருக்காரே பெரிய பணக்காரர்.